அடுப்பு பத்தாச்சு. தோசை கல்ல எடுத்து வெடி. எங்க ஆள காணோம்? இருக்காங்க. பின்னாடி நின்னு என்ன பண்ணிருக்க? அடுப்பு பத்த வச்சு தோசை கல்ல போடு, மீன் வறுக்கலாம். ஏக்கா களி நல்லா புதுசா இருக்குதே. புதுசா வாங்கிருக்கேன். ஆமா புதுசா வாங்கிருக்கேன். எனக்கு தெரியாம எப்போ வாங்கினேன்? என்கிட்ட சொல்லவே இல்ல. எருமை நல்லா சோப் போட்டு துளைக்கி வச்சிருக்காங்க. அப்படியா? பழைய கல்லு தானே இது? நான் கூட புதுசா நினைச்சிட்டேன். ரொம்ப முக்கியம் இப்போ. இப்பதான் தூள் போட ஆரம்பிச்சிருக்கேன். இல்லைன்னா வெளியிலேயே அடுப்பு பத்த வச்சு மீன் வறுத்துருக்கலாம். சீக்கிரம் வெடி. அடுப்பு உள்ள பத்த வச்சிருக்கேன். வெடி அதை பேட்டி எத்தனை இப்போ தோசை கல்ல. மழை கொட்டுறதுக்குள்ள முடிச்சுலாடி வேலையா? தலை ஏன்டி முதல்ல மீன் வறுத்துக்கலாமா இல்லை நேற்று 65 செஞ்சுக்கலாமா? 65லாம் இந்த தவாலை வச்சு செய்ய முடியாது. இல்லை மீன் வறுத்துக்கலாம். 65லாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதை தான் ஃப்ரை பண்ண முடியும். ஏன்னா தானே எவனோ செத்தனை வேலை செய்யாத. ஏன் இந்த தவாலை போட்டு வறுத்த வராத 65? இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். கனி வேறு சும்மா இருக்கா? ஏதோ ஒன்று பண்ணு. நான் உட்கார போறேன். நிற்க முடியல. காலை வலிக்குது. ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து. ஆமாம் மேடம் தானே. அரிசி முட்டையை வந்து சைக்கிள் வச்சு தூக்கி வந்துடலாம். அதில் தூக்கி வந்துடலாம். இதில் தூக்கி வந்துடலாம் சொல்லிட்டு தலையில் வச்சு தூக்கி வந்தீங்க. கால் தான் வலிக்கும். எனக்கு இடுப்புலாம் குறையுது தெரியுமா? உன்னால் தான் எல்லாமே. ஒவ்வொரு லூசு கிறுக்கி. ஏடி மீன் எங்கடி வச்சு வந்தேன்? வெளியே தான் கரெக்டு. இது பூனை எதனா சாப்பிட்டு போயிட போதுரியே. ஏன் வெளியில் வச்சுட்டு வந்து நின்று இருக்க? அது தூரம் வேற போது மழையில் வச்சுட்டு வந்திருக்கேன். பூனைலாம் எங்கே இருக்குது நம்ம வீட்டாண்ட? புதுசாக ஒரு பூனை சுற்றி வந்துன்னு இருக்கு. பார்க்கலையா நீ? ஒரு ப்ரௌன் கலர் பூனை. ஐயோ வந்துருக்குதா புதுசா? ஆமா நீ 2 நாளாக இங்கே தான் சுற்றி இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்குதுங்க. வேற அதுக்கு பால் ஊற்றி வேற வளர்த்துட்டு இருக்குதுங்க. ஏன் உங்களுக்கு வேலை டீ கிடையாது? பூனைக்குள்ள பால் ஊற்றி வளர்த்துக்கிங்களா? கறி மீன்லாம் திரட்டு பார்த்துக்க. ஏன்டி அதுவும் நம்ம மாதிரி ஒரு ஜீவன் தானே. அது சாப்பாடு போட்டால் ரொம்ப சாப்பிட்டு போகுது. வெளியில் மீனில் வச்சு வந்துருக்கேன். மற்றத்தையும் சாப்பிட்டு போகுது. அது சாப்பாடா இன்னும் யார் வெளியில் வச்சுட்டு வச்சுருந்தேன்? இப்போ எடுப்போம். என்னக்கா பூனைக்கு மீன் மசாலா போட்டு வச்சுட்டு வந்துருக்கீங்களா? இந்த பூனையா? பதறாத எடுத்துன்னு வந்துட்டேன். குருடி மீனை வெளியில் வச்சுட்டு வந்து 2 பேரும் கதை பேசி உட்காந்துக்கிங்களா? நான் மட்டும் 5 நிமிஷம் லேட்டாக வந்து வச்சுக்கேன். பூனை மொத்தத்தையும் சாப்பிட்டு போயிருக்கோம். இந்த எருமைக்கிட்ட பேசுனேன். இப்போ எடுத்துன்னு கதை பேசி நின்றுக்கு. எருமையா? ஆமா அவனை போய் எடுத்துன்னு சொன்னா நீ தான் கதை பேசி நின்று இங்கே. இப்போ பெரிய பொண்ணா இருக்குது. சும்மா இருக்கிறேன் நான். இதான் வேற யார் எதுக்குன்னு எருமை கிருமன்னு சொல்லி பாரு. அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு சொல்ல வேண்டிய என்ன பண்ணுவேன்? மூக்கிலே குத்திடுவேன். குத்தான் பார்க்கலாம். ஏமா சண்டையெல்லாம் அப்புறமா போடுங்க. முதல்ல இந்த மீனை வறுத்து கொடுங்கம்மா. நாக்கில் எச்ச ஊறுது. நீ குருடி எப்படி வரலாம்? இந்த அப்புறம் என்ன விசேஷம்? வீட்டில் மீன்லாம் காலையில் தான் கருவாட்டு குழம்பு கூழ், மதியானத்துக்கு மீன் வறுவல், மீன் குழம்பு வேற வச்சிருக்கீங்க போல இருக்குது. வாசனை தூக்குது. பார்த்தானே எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்? அதுக்கெல்லாம் சொன்ன உள்ள மூக்கு வேணும். எங்களுக்கு 8 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கூட வாசனை வந்து மூக்கில் பேசும். பார்ப்பேன். என்ன விசேஷம் சொல்லவே இல்லையா? தலையில் மல்லிப்பூ தான் பட்டுப்புழு தான். காலை ரேஷன் கடையில் கேட்கணும்னு நினச்சேன். என்ன இன்னைக்கு பிறந்த நேரம் இல்லை கல்யாணம் நாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ட்ரீட் கேட்க போகிறோன்னு சொல்லிட்டு சும்மா ஏமாத்துறியா? எதுவும் இல்லைன்னு சும்மா சொல்லு. ட்ரீட்லாம் கேட்க மாட்டேன். என் நாத்தனாரோட வீட்டுக்காரர் வந்திருக்காரு. அதனால மாமியாரே காசு கொடுத்தது மீன் வேணும் சொல்லி அந்த வாங்கி வந்து வத்துனுக்கிறேன். குழம்பு நெத்திலி மீன் குழம்பு வச்சுருந்தேங்க மாமியார். இப்போ மாப்பிளைக்கு வந்து சாப்பாடு போகிறதுக்காக இப்போ மீன் வத்துனுக்கேன் நான். ஓஹோ விருந்து சாப்பாடா? பின்ன மாப்பிள்ளை வந்து கவனிக்க தேவையா? மாப்பிள்ளை நல்லா கவனிச்சு அமைச்சாதான் நம்ம வீட்டு பொண்ணு நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க எது செஞ்சாங்கன்னு பொண்ணு திட்ட மாட்டாங்க. ஆமாம் எங்கள் நாத்தனார் கூட கல்யாணம் ஆக போகுது. எங்கள் வீட்டுக்கு கூட மாப்பிள்ளைலாம் வரப்போறாங்க. நான் கூட உங்களை மாதிரி தான் கவனிக்கணும். ஏண்டியா நாளைக்கு ரிசப்ஷனு. நாளைக்கு கல்யாணத்தை வச்சு தாயே வந்து உட்காந்துருக்கேன். உங்களுக்கு வேலை வெட்டி எதுவுமே கிடையாதா? தலைக்கு மேலே வேலை இருக்குது. வேலையே செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கேன். தலைக்கு இருக்குதுன்னு சுற்றுது. அதனால தான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தா பூனைக்கு மீன் மசாலா தடவை வச்சிருக்கீங்க. மசாலா தடவை பூனைக்கு வச்சிருக்கோம். இல்லையா அங்கே தோசை தடவை காணிச்சு பாரு. போடுற மீனை போடுற நின்று வேடிக்கை பார்த்து நிற்பேன். ஏக்கா 4 நாளாக போடுவா இல்லை ஃபுல்லாக போட்டுருவா? அதில் எத்தனை பத்துதோ அத்தனை போடு. திருப்பி போகிற அளவு கொஞ்சம் கேப் விட்டு போடு. நீ பாடுன்னு அடிக்கிறாத. பாதி போட்டேன். எண்ணெயை ஊற்றியே கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி போடு. இப்போ வாசனை எவ்வளோ செம்மையாக இருக்குதுக்கா. நாக்கில் எச்ச ஊறுது. பசியை தூண்டி விடுது. சாப்பிட்டு தான் போக மீன் ரெடியான உடனே. நீங்கள் சொன்னாலும் சாப்பிட்டு தான் போகிறேன். இல்லையா கல்யாணத்துக்கு வந்து காய்கறிலாம் வாங்கி வச்சா? இல்லைக்கா போய் தான்க்கா வாங்கணும். மாமே லிஸ்ட்டு கொடுத்துருக்குது. பரிமளக்கா கிட்ட வாழைப்பழம் கேட்டிருக்கேன். தரான்னு சொல்லியிருக்குது. ஆனால் வாழைல தான் கிடைக்கல. வாழைல வந்து உங்கள் அண்ணன் கிட்ட கிடைக்குமாக்கா? எங்கள் அண்ணன் வச்சிருக்காங்க. வாழை மரம் கிட்ட இருந்தால் கூட அவங்களும் விலை கம்மியாக கொடுத்துருப்பாங்க. வாழை வாழைக்குள்ள எல்லாமே இருக்குது தெரியும். காய்கறி கூட எங்கள் அண்ணன் கிட்ட கொஞ்சம் காய்கறிகள் இருக்கும். அந்த விலை கம்மி தான் தருவாங்க. வாங்கிக்கோ. ஆமாம் எங்கள் அண்ணன் சும்மாவே தருவாங்க. எல்லாருக்கும் போய் வாங்கிக்கோமா. ஏன் நம்ம அண்ணன் என்ன சும்மா தரப்போறாங்க? விலை கம்மியாக தரப்போறாங்க. வெளியில் வைக்கிற வேலையை தான் தருவாங்க. சும்மாவெல்லாம் ஒன்று தூக்கி தந்துட மாட்டாங்க. அப்படியே தங்கச்சியோட ஃப்ரெண்டுங்களாச்சின்னு சொல்லிட்டு நீ வெளியிலே வாங்கிக்கலாம். அப்படியே சொல்கிறேன். அவங்க அண்ணன் ஆச்சே கொஞ்சம் விலை கம்மி பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இப்போ அப்படி தான் எதனா சொல்லி இருப்பேன். நான் எங்கள் அண்ணன் கிட்ட பேசுகிறேன். உனக்கு கம்மி பண்ணி தருவாங்க. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஆனால் விலை கம்மி பண்ணி தரலாம். என்ன பண்ணுவேன்? அதே புரியாது. நம்ம ஃப்ரெண்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அண்ணன் கம்மி பண்ணி தராத. போய் அசிங்கப்பட்டு வா. எதுக்கு இப்போ நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன். அது கம்மி பண்ணிலாம் தராது. இதை லூஸ் மாதிரி பேசினு இருக்கு. இல்லை நான் ஃபோன் பண்ணி பேசிட்டே நான் சொல்கிறேன். நான் சொல்லுக்கா. விலை கம்மியாக இருந்தால் உங்கள் அண்ணன் நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் மளிகை சாமான்லாம் போய் லிஸ்ட்டு கொடுத்துட்டு வரணுங்க. லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்து வச்சுக்க சத்தத்தை எடுத்து வந்து இறக்கிடுவாங்க. மளிகை சாமான்லாம் அது வேறு பண்ணணும். இனி ஒரு வேலை முடிக்க வேண்டியதுனா? ஒரு வேலை உங்கள் வீட்டு கட்ட கொடுக்குறதுனா ஒரு வேலை நீ செய்ய வேண்டியதுனா? மற்ற வேலை எதுக்கு நீ ஏற்றிருக்கா? எங்கள் வீட்டுக்கு தானே ஆஃபீஸோன்னு கதியாக கிடப்பாரு. கல்யாணம் வேலை யார் பார்க்குறது எல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். காசு மட்டும் கொடுத்துட்றாரு. நான் கணக்கு எடுத்து வந்து கொடுத்துணும் அவர்கிட்ட. மொத்த வேலையை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டு ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்காரு. கேட்டால் ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் நடக்குதான். லீவ் போட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. கல்யாணத்துக்கு கூட தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட என்ன லீவ் போடாமல் இருப்பாங்களா பாருங்க. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி ஓடி ஓடி உழைக்கிறாரு. யாருக்கு உழைக்கிறாருன்னு தெரியல. ஆம்பளைங்க அப்படி தானே முக்கியமான சமயத்தில் கட்டிக்குங்க. பொம்பளைங்களா பார்த்து எதனா ஒன்று செஞ்சு வச்சிருந்தா அதில் குறை சொல்லி சுற்றி வருங்க. மீனை திருப்பி போட்டுட்டேன். பார்த்து தீய விட்றாத. பக்குவமாக எடு. பரவாயில்ல. நவர மீன் கூட நல்லா தான் இருக்குது. ஒருத்தர் நான் கூட சரியாக வராது. புட்டு போயிடுன்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது.
சங்கரா மீன் மாதிரி தானே நல்லா தாண்டி இருக்கும். ஏக்கா வரத்த வரைக்குமே எதுவுமே கொடுத்துட்டு வரேன். மாப்பிள்ளை சாப்பாடு போட சொல்லி பாத்துக்கிறியா மீனே? சரி போ. அப்படி நெத்திலி மீன் மசாலா போட்டு வச்சிருக்கல, எடுத்துன்னு வா. 65 செய்யறதுக்கு. ஓ நெத்திலி 65 வரியா? எடுத்துன்னு வா. ஏண்டியா மணி 1ஆவது, மாப்பிளைக்கு எத்தனை மணிக்கு சாப்பாடு போறது? அந்த ரெடியா சேர்த்தேன். இந்த மீன் வறுத்த மீன் மட்டும் எடுத்துன்னு போங்க. 65 அப்புறமா பொறுமையாக செஞ்சு அப்புறமா ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். மீன் மட்டும் எடுத்துன்னு போங்க. எத்தனை மணி சாப்பாடு போடுவோம். இந்த அடுப்பத்துக்கு இங்கே அங்கேயே சுற்றி கிடக்குறியா? வெளியில் தானே வச்சு செஞ்சுருந்தீங்க, அதுக்கு எதுக்கு அடுப்பு வந்து உள்ள வச்சிருக்கீங்க? வெளியில் தூர போட ஆரம்பிச்சிச்சு, எங்கள் மயில உட்காந்து செய்ய சொல்றீங்களா? அதனால தான் அடுப்பு சுரத்துக்கு வந்து உள்ள வச்சு உட்காந்து செஞ்சுருக்கோம். இதுக்கு தான் லைக் போடுவேன். நீ கொடு வறுத்த மீனை கொடு. இருங்க ஒரு நிமிஷம் தட்டில் போட்டு தரேன். எடுத்துன்னு போங்க. அம்மா சுடுதியம்மா. சரி சீக்கிரம் முடிச்சுட்டு நீ சாப்பிட்றதுக்கு வா. வரேன் மாப்பிளைக்கு போடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. அப்படியே வசந்திக்கு போடுங்க சாப்பாடு. நான் இந்த மீன் வெள்ளம் முடிச்சுட்டு மீன் வறுத்துட்டு 65 செஞ்சு வச்சுட்டு வரேன். சரி சீக்கிரம் வா. மருமக மேலே எவ்வளோ பாசம் பற்றிய மாமியாருக்கு? ஆமா ரொம்ப பாசம் தான். இக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னடியா? எப்படி உன் மாமியாரை நீ கைக்குள்ள வச்சிருக்க? நான் எங்க கைக்குள்ள வச்சிருக்கேன், அதை போச்சு எப்படிக்கா? ஐயோ நீ எந்திரிக்குது, நீ உட்காருனா உட்காருது, எப்படி அதுன்னு நான் கேட்குறேன். என் மாமியார்லாம் வந்து ஒரு தண்ணி கிட்ட கூட முடித்துறா தெரியுமா? இத்தனை எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மறந்து போயிரியா? எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? மாமியார் மருமகளும் எப்பவுமே பாசமா இருக்கணும், சண்டைலாம் போடக்கூடாது. அப்படி இருந்தால் குடும்பம் நல்லா ஒத்துமையாக தான் நடக்கும். கேட்டுக்கோ எங்கள் அக்கா சொல்கிறத. இப்போ என் மாமியார் கூட ஓடி வேலை செஞ்சுன்னு இருக்குது. அவங்க மாப்பிள்ளை வந்திருக்காங்க, அவங்க பொண்ணுக்கு வந்துட்டுல அவங்களுக்காக வேலை செஞ்சுன்னு இருக்குது. இது என் சொந்தக்காரங்க அண்ணனோ அண்ணியோ வந்து வச்சுக்கேன், கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் உட்காந்துன்னு இருக்கும். அதுக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்து சப்ளை பண்ணணும். தண்ணி கூட நம்ம தான் கொண்டு தரணும். இது அவங்க பொண்ணு அவங்க மாப்பிள்ளைன்றதால ஓடி வேலை செஞ்சு சின்ன பொண்ணு மாதிரி. ஓஹோ அதான் ரகசியமா? அப்போ எங்கள் மாமியாரும் அவங்க பொண்ணு மாப்பிள்ளலாம் வந்தால் அப்படி ஓடி வேலை செய்யும். அப்போ நம்ம வந்து கூட மாட ஏதாவது வேலை செஞ்சால் மட்டும் போதும். பார்க்கலாம். ஆமாம் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, நம்மளுக்குலாம் செய்ய மாட்டாங்க. இப்படியே குத்தம் கண்டுபிடிச்சுனே வாழண்டி. அது உண்மை தானே கரை சொல்கிறது. இது நம்ம அம்மாவோ அண்ணனோ அண்ணன் பசங்களும் யாரா வந்தா எங்கள் மாமியார் வெயிலுக்கு எடுத்த விட்டு எனக்கு தான் நீ பார்த்துருக்கியா சொல்லு. அப்போ தான் அதுக்கு காய்ச்சல் வந்துடும், ஜுரம் வந்துடும், தலைவலிக்கும், கால் வலிக்கும், ஊரில் இருக்க மொத்த வியாதியும் வந்துச்சுன்னு சொல்லும். இப்போ எப்படி ஓடுறது பற்றியா, எப்படி ஓடியது பற்றியா காலையிலேருந்து சிட்டாக வேலை செஞ்சுன்னு எல்லாம் நடிப்பு தான். நம்ம தான் எந்த ஒரு சூது வதும் தெரியாமல் யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி பார்த்துன்னு ஒரே மாதிரி அவங்களுக்கு பணி வேலை செஞ்சு உட்காந்து இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் குடும்பத்தை ரெண்டாக்காதில்ல உன்னை மிஞ்ச முடியாது தெரியாமா? நல்லது கிடைச்சோன்னா இதுக்கு பிடிக்காது. மீன் வேறு வந்துச்சு, எடுத்துட்டு வேறு போட்டுக்கலாம். ஏக்கா நான் அடுப்பு பக்கத்துல உட்காந்து எனக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் தரீங்களா? இருடி உனக்கு இல்லாததா? இந்த சாப்பிடு. இவ்வளோ மீன் எனக்கா? சரி எல்லாமே உனக்கு கிடையாது, 2 மீன் மட்டும் எடுத்துக்கோ. இந்த பொறுப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட்டு பிறந்தது. ஏன்னா சீக்கிரம் மீன் வறுத்து முடிச்சு 65 முடிச்சுட்டுனா வேலை முடிச்சிடலடியே. முடிக்கிறேன். இந்த பசங்க வேற துணி எடுக்கணும், சாயங்காலமா கடைக்கு வேற போகணும்னு சொல்லி இருக்குதுங்க. ஒரே அம்மாக்கு 2 துணி எடுத்து சொல்லி என்ன கல்யாணத்துக்கு வர மாட்டேன், ஒரே ஆடம். அப்படி ஆடமா பிடிக்குதுங்க. ஆமா அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கி தர சொன்னேன். அவங்க அப்பா வந்து 2 நாள் கிட்ட தருவாரு. அதனால உங்க காசு போட்டு வாங்கி கொடுமா, அப்பா கிட்ட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. குழு கட்ட வச்சு இந்த காசு வச்சு தான் வாங்கி தர போறேன். அந்த அப்புறம் அவர் காசு கொடுத்தா குழு காசு கட்டணும். எனக்கு கூட ப்ளவுஸ் எடுக்கணுக்கா, நானும் வரேன்க்கா. கல்யாண வீட்டு ஆளு நான். எனக்கு இன்னும் அந்த ட்ரெஸ் எடுக்கல. நான் அன்னைக்கு புடவை எடுத்ததோட சரி, என் பாப்பாவுக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கல. நாங்களே இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்துருக்கோம். இதுங்க தான் எங்கள் வீட்டு கல்யாணம்னா இதுங்க வீட்டு கல்யாணம் மாதிரி ஆளு நிற்குதுங்க. ஆடுங்க. சஞ்சுக்கு ஒரு கவுன் ஒன்று எடுக்கணும். சதீஷ்க்கு பொங்கலுக்கு வாங்க ட்ரெஸ் இருக்குது, 2 டவுசரம் அது போட்டுக்கலாம். நம்மள பசங்க தான் பாவம். நீ நடி பெரிய லிஸ்ட்டை வச்சுருக்க, நீ வரையாப்பா கடைக்கு? ஆமா நான் எடுக்க இல்லையா? சரி அப்போ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வா. இப்போதான் மாப்பிள்ள வந்து வீட்டில் உட்காந்துருக்காரு. இல்லாத வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இது வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். 4 மணி பஸ்ஸுக்கு தானே போறீங்க? ஆமாம் 4 மணி பஸ்ஸுக்கு போனால் தான் ஒரு 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட முடியும். இல்லை லேட் ஆச்சு வச்சுக்கேன், என் வீட்டுக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியாது. வீட்டில் இருக்குது எல்லாம் லூஸாக தான் இருக்குது. நான் வீட்டாளு எங்கே போச்சுன்னே தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேது. என்ன பண்ணக்கா உங்க வீட்டுக்கார? நான் ஒன்றும் பண்ணல, வாங்கின சம்பளம் எங்கன்னு கேட்டேன். இந்த வரேன்னு சொல்லிட்டு போனால் தான் என்ன அழக்கணும். வருவார் ஏதாவது வேலையாக இருக்கும். சண்டை போட்டுருப்பா, அதான் எங்கே போயிருப்பாரு. ஆமாம் நான் தான் சண்டை போடுறேன். என் வீட்டுக்காருக்கு வாயே கிடையாது. ஏக்கா அப்படியே நானும் காசு கொடுக்குறேன். என்னோட குழந்தைக்கு சின்ன பாப்பாக்கும் ஒரு கவுன் ஒன்று எடுத்து வந்துருங்க. இது கல்யாணத்துக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கவே இல்லையா? அதான் இன்னைக்கு புடவை எடுத்துமே, அதே போதும். நிறைய ட்ரெஸ் இருக்குது பொங்கலுக்கு எடுத்ததே. பாரு கல்யாண வீட்டு ஆளுங்களே துணி எடுக்கல. நம்ம வீட்டில் இருக்குதுங்க ஆளுங்க நடக்குதுங்க. புது ட்ரெஸ் வேணும்னு பார்த்துக்கோ. கலிகாலமாக இப்போ இருக்குது. மீன் எப்படி உப்பு கரெல்லாம் கரெக்டாக இருக்குதா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுக்கு மசாலா எப்படி போட்டீங்க? நான் மசாலா போட்டால் வரவே மாட்டேங்குது இது மாதிரியே. என்ன மசாலா போட்டேன்னு சொல்லுங்க. ஏன் நீ சொல்ல வேண்டியதுதானே? நீ தானே மசாலா போட்டா, என்ன சொல்ற? எப்பவுமே மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு புளி தண்ணி எடுத்துக்கணும். புளி தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும். அதில் வந்து மஞ்சத்தூள், குழம்பு போடுற மிளகாத்தூள், அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு கலக்கி மீன் மசாலா போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்க வேண்டியதுதான். இது பெரிய விஷயமா? அவ்வளோதானா? ஆமாம் இதெல்லாம் மட்டும் தான் பிடிச்சி. இந்த மீன் வறுக்கிற மசாலா, இந்த கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், அப்புறமா வந்து மிளகாத்தூள், அது இதுன்னு என்னென்னமோ போடுறாங்களாக்கா. 10க்கு எலுமிச்சம்பழம் சாறு இதெல்லாம் ஊற்றி தான் வறுக்கிறாங்க. நீ என்ன இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டேன். அதில் 10க்கு சோள மாவு அது இதுன்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் போடவே மாட்டேன். இப்போ நான் சொன்ன பொருள் மட்டும் போட்டாலும் சூப்பராக இருக்கும். அப்படியே சொல்கிறேன். ஆமாம் குழம்பு போகிற மிளகாத்தூள் போட்டாலே செம்மையாக இருக்கும். நம்ம குழம்பு போகிற மிளகாத்தூள் மிளகு, ஜீரகம், வெந்தயம் அது இதுன்னு போட்டு தானே அரைக்கலாம். அதனால மசாலா ஐட்டம்லாம் நிறையவே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு இந்த தனியாத்தூள், இந்த தனி மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு வர எனக்கு பிடிக்காது. ஒருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டு. ஆனால் இது நல்லா இருக்குக்கா, சூப்பராக. நல்லா மசாலாலாம் பிரியாமல் நல்லா வருது இல்லை மீன்? ஆமாம் சூப்பராக இருக்குது. சரிக்கா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். மாப்பிள்ளை சாப்பாடு போடுதா இல்லையான்னு தெரியல. நான் எதுவும் கவனிச்சுன்னு வரேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அந்த மாப்பிள்ளை என்ன எதுவும் கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு கட்ட போட்டு கொடுத்துரும். நான் போய் என்னன்னு பார்க்கறேன். சரி போய் பார்த்துட்டு போ. அப்படியே வரும்போது நெத்திலி 65 சேர்த்துக்க மசாலா போட்டு வச்சுக்கலாம், எடுத்துன்னு வா. வரேன்க்கா.
பெரிய பொண்ணு வேற அடுப்பு பக்கத்துல உட்காந்துருக்கா, எல்லாமே நீ அவளே சாப்பிட போறா. எடுத்து வை, நைட்டுக்கு வேற நம்மளுக்கு வேணும். நம்ம கடைக்கு போயிட்டு வந்து சமைக்க முடியாது, உசாரு. கேக்குது எல்லாம் நல்லா கேக்குது. நீ வேற சும்மா இருக்க மாட்டேடி. அம்மா சொன்ன மாதிரி எடுத்து தூரமா வைங்க. டேஸ்ட்ல மொத்தத்தையும் நான் சாப்பிடுறேன். என் மேலேயே மாதிரி எனக்கு நம்பிக்கை கிடையாது. சரி போய் என்னன்னு போய் பார்க்கணும். போ வீட்டுக்கு போ. அந்த போறேன். இந்த அந்த மீன் எடுத்துட்டு இந்த மீன் போடு. ஏக்கா எனக்கு கூட ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடுக்கா, துணி வாங்கறதுக்கு. இல்லையா பணம் நடி மாத்திரையை காய்ச்சி கொட்டுது எனக்கு. ஆளாளுக்கு காசு கேட்டுங்க. இந்த பசங்க வேற துணி வாங்குறது காசு கேட்டுங்க, நீ வேற காசு கேட்டுங்க. என்கிட்ட எங்கடி இருக்குது காசு? லோன் கட்டுறதுக்கு வச்சிருப்பல, கூட லோன் கட்டும்போது தரேன். ஐயோ என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லடி. ஆமா எப்ப காசு கேட்டாலும் இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடு. என்னைக்கு தான் கொடுத்துருக்குறேன். இதுனாடி இது ரொம்ப பிடிச்சி இருந்தா தானே தர முடியும். சரி எங்க மாமியார் கிட்டே கேட்டு பார்க்கறேன். ஒரு நல்ல நாளான ஒரு ப்ளவுஸ் அது வாங்க முடியும். நம்மளால ரெடிமேட் ப்ளவுஸா சூப்பரா விற்கிது. இதெல்லாம் நம்ம வந்தா வரோம் கொண்ட வஞ்சி இருந்தா குப்பை மேடி ஏறி கூட சண்டை போடலான்னு சொல்லுவாங்க. புருஷன் சரியில்லைன்னா இப்படிதான் கஷ்டப்படணும். ஏமா சும்மா புலம்பாத, 2000 ரூபாய் தானே தரேன். எப்படி வாங்குது பத்தியா காசை? இதுல சாமர்த்தியான யாருக்கும் வராது தெரியுமா? நீ லோன் கட்டுறதுக்கு முன்னால கொடுத்துருவேன் என்ன பயப்படாத. சரி வீட்டுக்கு போய் சீக்கிரம் வா. இதோ வந்துடும், 2 நிமிஷம் வந்துடுறேன். அள்ளிக்கோ நீ தள்ளிட்டு வேண்டிதான். காசு கேட்கும் போது மட்டும் மூஞ்ச பாவமா வச்சுன்னு கேட்குறேன். திரும்பவும் நம்ம கேட்கும் போது தான் அவரோட சேர தெரியும். ஏன்னா மீன் அப்படியே முடிக்கிட்டல. ஏய் மீன் சாப்பிட்டியா? அந்த மீன் கடையில இருந்து எடுத்துட்டு இந்த மீன் கொஞ்சம் போட்டு ஒரு கால்லாம் வலிக்குது எனக்கு. வீட்டுல இருந்தா மாமியார் வேலை வாங்குதுதான் இங்க வந்து உட்காந்துக்கேன். இங்க வந்து இது வேலை வாங்குது பாரு. ஒல்லியா இருக்குது முதல் தப்பு. ஒல்லியா இருந்தாலே வேலை வாங்கினே இருக்குங்க. ஒல்லியா இருக்கவங்களுக்கு டயர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆமா நீ நல்லா குண்டா இருக்க, எனக்குலாம் எழுந்துக்கு முன்னாடி உட்கார முடியல, கை வலிக்குது கால் வலிக்குது, டயர்ட் ஆகி போகுது. நீ ஒல்லியா தானே இருக்கிற, நல்லா வேலை செய்யலாம். இந்த அந்த மீன் எடுத்துட்டு இந்த மீன் போட்டு விடு. நானும் எவ்வளவு சாப்பிட்டு குண்டாகணும்னு பாக்குறேன். 1 கிலோ கூட ஏற மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு நல்ல மனசு வேணும். வாடி அதை யார் சொல்றா பாரு நல்ல மனசை பத்தி? ஏண்டி உன்னை தேடி உங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். மாமி அவ்வளவு கத்துது தெரியுமா? எங்க போறேன் எங்க வர சொல்லிட்டு போக மாட்டியா? இன்னும் யார் எங்க வீட்டுக்கு போக சொன்னது? சரி கல்யாணம் வச்சிருக்காங்களே, கடை கிடைக்க எங்கன்னா போக வேண்டியது, என்ன வேலை இருக்க கூட மாட்டோம், நம்ம உதவி செய்யலாம் பெரிய பொண்ணுக்கு அப்படி சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு போனா மாமியார் அவ்வளோ கொள்ள கேள்வி கேட்குது. என்ன உன்னை யார் அங்கே போக சொன்னது? முதல் சொல்லு. உன்னை யார் அங்கே போக சொன்னது? எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டேன். நானே மாமியார் கண்ணில் படாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன். போய் அங்கே வேற போய் கேட்டுக்கிறேன் எங்கன்னு. எனக்கு எவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்க தெரியுமா? காய்கறி வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும், எவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்து மீன் சாப்பிட்டுருக்கேன். உன்னை யார் எங்கள் வீட்டுக்கு போக சொன்னேன்? ஓடி இவ்வளோ பார்க்க கல்யாண வேலை அவ்வளோ வச்சுக்கணும். என்ன ஒன்று தானே உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். நமக்கு தான் இங்கே பதைக்குது. என்னாச்சோ ஏதாச்சோ என்ன வேலை முடிச்சாலும் முடிக்கலன்னு சொல்லிட்டு. பரவாயில்லையா எவ்வளோ பாசம் ஃப்ரெண்டு மேலே? பாசம்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணத்தில் மிச்சம் இது இருந்துச்சுன்னா ஆட்டையை போட்டுன்னு போகலாம்ல, அதான். இவளுக்குலாம் போய் உதவி செய்யலாம் சொல்லிட்டு வந்த பத்தியா? என் புத்தியை தான் அடிக்கணும். சொல்லு. கல்யாணம் முடிஞ்ச உடனே மளிகை சாமான், சாம்பார், குழம்பு, கூட்டு பொரியலாம் மீறும் அதை வச்சு ஒரு வாரத்துக்கு ஓட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு தானே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கேன். ஏக்கா பாருக்கா எப்படி சொல்கிறான்னு பார்த்தியா? அவ சொல்கிறது உண்மை தானே. கல்யாணம் முடிஞ்சோடனே நம்ம வந்து கூட்டு பொரியல் சாம்பார் குழம்பு பாயசம் என்ன மிச்சம் மிச்சம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வந்து வச்சு ஒரு வாரத்துக்கு போட தானே போகிறான். ஏக்கா நீ வேறக்கா ஏன்க்கா இந்த மாதிரி பேசுற? அவன் நம்மளை மதிப்பாள அப்புறம் பாரு. கோமதி அக்காவை ஒத்துக்கிச்சு. மிச்சம் மீதி வச்சு ஒரு வார்த்தை ஓட்டுவோம் சொல்லிட்டு நீ ஒத்துக்கோ அதே மாதிரியா? நான்லாம் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. பார்க்க தானே போகிறேன். அங்கே வந்து தூக்கு எடுத்துன்னு வந்து பாயசம் குடுறி, கொஞ்சம் வத்த குழம்பு குடுறி, கொஞ்சம் சாம்பார் குடிடி அப்படி வந்து கேட்டுப்பாரு. மூஞ்சொத்திக்கு ஊத்துறனா இல்லையான்னு அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். நம்ம ஊரில் யார் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதை அங்கேருந்து குழம்பு எடுத்துன்னு வந்து பாயசம் எடுத்துன்னு வந்து கூட்டு எடுத்து பொரியல் எடுத்து சுண்ட வச்சு ஒரு வாரத்துக்கு ஓட்டுறது தான் நம்மளோட பழக்கமே. இப்போ வந்து இல்லைன்னு சொல்கிறேன். என்ன ஏமாத்துறியா? என்னையே ஏமாத்தலான்னு பார்க்குறீங்க? இவகிட்டலாம் மனசு பேசுவேன். என்னது கையில மீனா குடு இப்படி இன்னும் வரக்கடி மசாலா மட்டும் கழுவி வச்சிருக்கேன். குடு பரவாயில்ல சாப்பிட ஒன்றும் ஆகாது. என்னையே காட்டு வசியம் ஆகிட்டா இடி வருத்தம் இருக்குது. அதற்கு பெரிய அவட்ட வந்து வாங்கிக்கடி. நான்லாம் தர மாட்டேப்பா. ஏக்கா அவளாம் தர மாட்டாக்கா. அவட்ட தான் கேட்க மாட்டேன். இதே கொடுங்க. ஐயோ வயிற்றுல கீத்தல போப்பதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இரு கடையில் இருக்குது மீன் எடுத்து தரேன். சீக்கிரம் எடு பசி எடுக்குது. வீட்டுக்கு வந்த மாப்பிளைக்கு விருந்து வைக்கிறேன்னு மீனெல்லாம் வாங்கி செஞ்சுனுக்கா. இவங்க பாட்டு 4 இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிடுறாளுங்க. இவங்களை வச்சு ஒரு நல்லது பொழுது செய்ய முடியல. மாப்பா முடிச்சுன்னு வந்து நின்றுறாங்க. மொத்தத்தையும் இவங்க சாப்பிட்டு தீத்துட்டாங்க. ராதிகா வந்து என்ன திட்டுவாள்? என்ன யோசிச்சு நிற்கீங்க? ஆகட்டும் ஃபஸ்ட்டா. ராதிகெல்லாம் ஒன்றும் திட்டாது ஆகட்டும். என்ன தான் திட்டப்பா? உங்களை திட்டப்பா? 2 மீன் கொடுக்குறது ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. வச்சுருக்கீங்க தட்டா. உட்காரி சாப்பிடலாம். 2 மீன் கொடுக்குறது என்ன குறைஞ்சு போயிடுறாங்க? இப்போதான் சண்டை போடுங்க. எப்படி குடிக்கணும் பத்தியா? இவ்வளோ பேச்சுக்கு அதுக்கு போகவே கூடாது. அப்புறம் மீன் சாப்பிட்டு எங்கே போகிறேன்? காய்கறி வாங்கிறதுக்கு முன்னாடி மளிகை சாமான் வாங்கிறதுக்கு லிஸ்ட் எதுவுமே கொடுக்கணும். குதிரை சத்தத்தில் எடுத்து வந்து இறக்கிடுவாங்களாம். இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. வரையா கூட வரண்டி எனக்கு பிரியாணி வாங்கி தருவேன். நீ இங்கே ஒன்றும் தேவை. நானே போய்க்கிறேன். சரி கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன். திங்கிறதுக்கு தான் வரேன். என் கூட வேலை செய்யறதுக்கு வரல. என்னை கடையில் வந்து எவ்வளோ நேரம் நிற்கணும்? கால் வலிக்கும் டயர்ட் ஆகும். நல்லா சாப்பிட்டா தானே அப்பப்போ எனர்ஜி ஏற்றிக்கிட்டே இருக்கணும். மளிகை சாமான் லிஸ்ட் எதுவுமே எந்த கடையில் கொடுக்க போகிறேன்? ஏக்கா மார்க்கெட்டில் செட்டியார் கடை இருக்குது. அங்கே தான் கொடுக்க சொல்லிச்சிங்க மாமியார். அவங்க கொடுத்துருவாங்க. கரெக்டாக கொடுத்துருவாங்க. கரெக்டாக வந்து நம்ம மட்டும் சுற்றி வச்சுக்க மண்டபத்தில் வந்து இறக்கிடுவாங்க. கரெக்டாக இருக்கும். பொருள்லாம் தரமாக இருக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டி பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க. நான் கூட ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுக்கேன் அங்கே தான் வாங்குவேன். மாதம் மளிகை சாமான் அங்கே தான் வாங்குறேன். அரிசி அப்பளம் அதெல்லாம் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தருவாங்க. அப்பளம் கட்டு பெரிய கட்டு. ஆமாம் ஒரு அப்பளம் எவ்வளோ பஸ் இருக்கும் தெரியுமா? ஆமாம் அப்பளம் கட்டு கூட தான் சொல்லணும். ஊருக்கா வந்து பெரிய ஜாடி இருக்கு பத்தியடியே. எத்தனை கிலோ போட்டுருக்காங்க ஊருக்கா? ஊருக்கா வந்து 5 கிலோ போட்டுருக்காங்கக்கா. 5 கிலோ எடுத்துக்கிட்டே மேலே கொஞ்சம் தான் வைக்க போகிறான். வரீங்கக்கா ஊருக்கா போட்டு வச்சுக்கிறியா? அதுக்கிட்ட வாங்கிக்கோ. விலை கம்மியாகவும் தரும் நம்மளுக்கு. 2 கிலோ வாங்கினா போதும். கொஞ்சம் வைக்கலாம். இதுக்கு வேஸ்ட் ஆக போகுது. அப்புறம் 2 கிலோ ஊருக்கா போதும் சொல்கிறேன். அப்புறமே கட்டி வாங்கிக்குவேன். வாங்கிக்கோ. மற்றெல்லாம் வாங்கிக்கோ. ஏக்கா மூஞ்சி என்னதுக்கா கறி மாதிரியே? இங்கேடி
ஆமாக்கா உனக்கும் அப்படி தான் இருந்தது, ராதிகாக்கும் அப்படி தான் இருந்தது. அடுப்பு தூக்கி வந்து வெளியில இருந்தே மழை வந்து சொல்லிட்டு அதில் கறிலாம் ஒட்டிச்சு போகுது, அப்படியே மூஞ்சில கை வச்சுட்டு இருப்போம். அதை கறி பூசினு இருக்கு. மீன் தருவாங்களா தரமாட்டாங்களா? அடுப்புல அந்த மீன் தீஞ்சு கிடக்குது. அதை எடுத்து கொடுக்கறத விட்டுட்டு மற்ற எல்லா கதையும் பேசினது இது. இருடி தரேன். மூஞ்சில கறி பூசினது கூட தெரியாம இவ்வளோ நேரம் வேலை செஞ்சிருக்கேன் நான். நீ எங்கே வேலை செஞ்சாங்க? முடிஞ்சு உட்காந்துங்க.